தோழமை சொந்தங்களுக்கு பணிவான வணக்கங்கள். அன்புடன் KVS. CCS கான்ட்ராக்ட் ரூல் விதி 18 ஒரு இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, அசையாத சொத்துக்கள் வாங்க வேண்டும் என்றால் அதற்கு முன் அனுமதி பெற வேண்டுமா? முன் அனுமதி பெற வேண்டும் என்றால் அதற்கான விதிமுறைகள் என்ன, அதை பற்றி விதி என்ன சொல்லி இருக்கிறது என்கின்ற ஒரு ஐயம் பல இடங்களிலே எழுந்து கொண்டிருக்கிறது. மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ், அதாவது இந்திய சட்டத்துறை மற்றும் நீதித்துறை 19/6/2024 அன்று இதற்கான விளக்க ஆணையினை சொல்லி இருக்கிறது. அதாவது CCS கான்ட்ராக்ட் ரூல் விதி 18 அதாவது மூவல் அண்ட் இம்மூவல், அசையும் மற்றும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான அந்த ஆணையினை விளக்கமாக சொல்லி இருக்கிறது. விதி 18 துணை விதி 2 படி அனைத்து அரசு ஊழியர்களும் ஒரு இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து வாங்குவது என்றால் அது வாங்குவதற்கு முன்னதாக அது பற்றிய தகவலை சம்பந்தப்பட்ட உயர் அதிகாரிக்கு அளித்துவிட வேண்டும். அவருடைய பெயரிலே வாங்கினாலும் சரி, அல்லது அவருடைய குடும்பத்திலே சார்ந்திருக்கக்கூடிய உறுப்பினர்கள் பெயரிலே வாங்கினாலும் சரி, இதற்கான அந்த தகவலை 1 மாதத்திற்கு முன்னதாகவே அவர்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும். இந்த அசையா சொத்து வாங்கக்கூடிய நேரத்திலே அது அவர் பணியாற்றி கொண்டிருக்கக்கூடிய அந்த துறை சார்ந்த தொடர்புடையவருடன் பெறுவதாக இருந்தால் கண்டிப்பாக முன் அனுமதி பெற வேண்டும். அசையா சொத்துக்கள் தன்னுடைய துறை சார்ந்தவர்களிடம் இருந்தால் முன் அனுமதி பெற வேண்டும். இல்லை என்றால் ப்ரியர் இன்டிமேஷன் 1 மாதத்திற்கு முன்னதாக கொடுத்தால் போதும். அதே போன்று துணை விதி 3 படி ஒருவர் அசையும் சொத்துக்கள், கார், டிவி போன்று இருக்கக்கூடிய அசையும் சொத்துக்கள் வாங்கினால் அவர்கள் வாங்கிய பின்னால் 1 மாதத்திற்குள் இதற்கான தகவலை சொன்னால் போதும். அந்த குறிப்பிட்ட அவருக்கு நிர்ணயம் செய்யப்பட்டிருக்கக்கூடிய அந்த தொகைக்கு மேல் இருந்தால் மட்டும்தான் அந்த தகவலை தர வேண்டுமே தவிர அனைத்திற்கும் தர வேண்டிய அவசியம் இல்லை. அதுவும் தான் பணியாற்றக்கூடிய துறை சார்ந்த ஒருவரிடமிருந்து வாங்குவதாக இருந்தால் நிச்சயமாக முன்கூட்டியே தகவல் பெற வேண்டும், அதற்கான அனுமதியும் பெற வேண்டும். இந்த பதிவு ஏன் நான் வெளியிடுகிறேன் என்றால், சமீபத்திலே கூட மேற்கு வங்கத்திலே ஒரு இம்மூவல் ப்ராப்பர்ட்டி, அசையா சொத்து வாங்குவதற்காக அவர்கள் விண்ணப்பித்தும் கூட அவைகள் நிராகரிக்கப்பட்டது. உங்களுக்கு அனுமதி அளிக்க முடியாது, நீங்கள் வாங்க முடியாது என்று நிராகரிக்கப்பட்டது. அனுமதி பெற வேண்டும் என்கின்ற கட்டாயம் இல்லை, தகவல் கொடுத்தால் போதும் என்றுதான் விதிகளிலே இருக்கிறதே தவிர அனுமதி கண்டிப்பாக கொடுக்க வேண்டும் என்று இல்லை. இதை கூட தவறுதலாக புரிந்து கொண்டு பல இடங்களிலே விதிகளுக்கு முரணாக உத்தரவுகளை வெளியிட்டுக் கொண்டிருக்கிறார்கள். இதை விளக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மினிஸ்ட்ரி ஆஃப் லா அண்ட் ஜஸ்டிஸ் அவர்கள் வெளியிட்டிருக்கக்கூடிய 19/6/2024 ஆணையினுடைய சுருக்கத்தை வெளியிட்டிருக்கின்றேன். இந்த விதியானது, இந்த ஆணையானது நம்முடைய yours.kvs.blogspot.com ஏற்கனவே கவர்மெண்ட் ஆர்டரின் கீழ் துணை ஃபோல்டர் 9.1 டிசிப்ளின் என்கின்ற தலைப்பிலே ஏற்கனவே ஏற்றியிருக்கின்றேன். தேவையான தோழர்கள் அதிலிருந்து தரவிறக்கம் செய்து கொள்ளுங்கள். என்ன நண்பர்களே, நிச்சயமாக இது உங்களுக்கு பயனளிக்கும் என்று நம்புகிறேன். இது போன்று உள்ளவைகளை ஒருமுறை நீங்கள் காதிலே கேட்டால் கூட ஏதேனும் ஒரு நேரத்திலே ஒரு பிரச்சனை என்று வந்தால் மற்றவர்களுக்கு உதவ முடியும். அதற்காகத்தான் இது போன்ற பதிவுகளை தொடர்ந்து நான் வெளியிட்டுக் கொண்டிருக்கின்றேன். என்ன நண்பர்களே, மீண்டும் சந்திப்போமா? அன்புடன் KVS.